அஸ்ஸலாமுஅலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அடுப்பே பற்ற வைக்காமல் அவலை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு நம்ம இந்த மாதிரி திக்கான வெள்ளை அவல் எடுத்துக்கிறணும். இதிலே நைஸ் அவல் இருக்கும், அது வேண்டாம், திக்கான அவல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்ல ஒரு நைஸ் பவுடராக நுணுக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்க மாதிரி நுணுக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அவலுக்கு 1/4 கப் சர்க்கரை, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை மறுபடியும் அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா நுணுக்கிடலாம். இப்போ அந்த அவல் சர்க்கரை ரெண்டுமே சேர்ந்து நல்லா நுணுக்கிருச்சு பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு 10 முந்திரி, முழு முந்திரி சேர்க்குறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, நல்லா தொலி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க, வறுத்த வேர்க்கடலை. இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நைஸாக நுணுக்கிக்கோங்க. இந்த கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும் கடலை பவுட்ரு. நம்ம அதுக்கு மேலே நைஸாக நுணுக்கணுன்னா அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும், நுணுக்க முடியாது. அந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் பால் பவுடரும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வேர்க்கடலை, பால் பவுட்ரு எல்லாம் எல்லா பக்கமும் போட்டோம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பிசைஞ்சுக்கிறணும். தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேருங்க, ஏன்னா பால் பவுடர் சர்க்கரை ரெண்டுமே தண்ணி பட்டவுடனே மெல்ட் ஆகும், அப்புறம் ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க, கரெக்டாக வரும் பாருங்கள். இப்போ இந்த தண்ணியே போதுமாக இருக்கும், ஃபுல்லாக அப்படி பிணைஞ்சு எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இதில் ஆட்டோமேட்டிக்காக ஆயில் ரிலீஸ் ஆகும், ஏன்னா நம்ம வேர்க்கடலை முந்திரிலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ இந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கோங்க. அதில் ஒரு பகுதியை சும்மா அப்படியே ப்ளைனாக வச்சுட்டு இன்னொரு பகுதியில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். நான் க்ரீன் கலர் சேர்க்குறேன். நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க. இல்லை எங்களுக்கு ஃபுட் கலரே வேண்டாம், ப்ளைனாகவே இருக்கட்டும்னா நீங்கள் ப்ளைனாக ஒயிட் கலர்லேயே செய்யலாம். இப்போ இந்த ஃபுட் கலர் நல்லா ஈவனாக எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு 2 கலரில் மாவு ரெடியாக இருக்குது. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்வீட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி, ஷேப் பண்ணணும். இப்போ இதை சின்ன சின்னதாக கிள்ளி சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க, குட்டி குட்டி பால் மாதிரி. பார்த்தீங்களா கையில் எப்படி எண்ணெய் பதமாக இருக்குன்னு. எல்லா பாலும் ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. பாருங்கள், கை கூட எவ்வளோ 4 தான் உருட்டிருக்கு, அதுக்குள்ளே கை ஃபுல்லாக எண்ணெயாக தெரியுது. வெள்ளை கலர் எல்லாத்தையும் உருட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். அடுத்து இதே மாதிரி க்ரீன் கலரையும் உருட்டிக்கிறேன். அதாவது இந்த ஸ்வீட் பண்ணும்போது நெய் செலவோ அதிகமான எந்த செலவும் இருக்காது. சிம்பிளாக டக்குன்னு அவலை வாங்கி பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ உருட்டி முடிச்சாச்சு. இப்போ எப்படி ஸ்வீட் ஷேப் செய்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஒயிட்டு ஒரு க்ரீனு, ஒரு ஒயிட்டு ஒரு க்ரீனுன்னு 4 மாற்றி மாற்றி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விடணும். பாருங்கள், லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளங்கையை வச்சு டைட்டாக ஒரு அழுத்தணும். அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ இதை சென்டரில் ஒரு விரலை வச்சு டைட் பண்ணிவிட்டு சுற்றி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு அழகான ஸ்வீட் ஷேப் கிடச்சிரும்.
இந்த மாதிரி சுற்றி சுற்றி விடணும். பாருங்கள், ஒரு சூப்பரான ஸ்வீட் கடையில் கிடைக்கிற மாதிரி அழகாக இருக்குது. இப்போ மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மாற்றி மாற்றி 4 பால் எடுத்து வச்சுக்கிட்டு டைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு உள்ளங்கையால் ஒரு அழுத்திட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஃபிங்கரை வச்சு டைட் பண்ணிவிட்டு சுற்றி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட வேண்டியதான். பாருங்கள், இப்போ நல்லா ஸ்லோவாக காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்வீட் ஷேப் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் போது டக்குன்னு பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு அதிகமான டைம் எடுக்காது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.